வருக வருகன்னு வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஆமென். அப்படி வாழ்த்தும் போது நீங்கள் இரு கரங்களை கூப்பி அந்த வாழ்த்துதலை பெற்றுக்கொள்ளுங்கள். அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. நான் கடந்த வாரங்களிலே திருவிருந்து ஆராதனையிலே நான் பிரசங்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நான் வேதத்தை தியானித்து கொண்டிருந்த போது எனக்கு நான் தென்கொரியாவில் இருக்கும்போதே கர்த்தருடைய ஆவியானவர் எனக்கு இடைப்பட்ட வார்த்தைகள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே செய்ததை கட்டாயம் சொல்லி ஜனங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்கிற வார்த்தை எனக்கு அதிகமாக இருதயத்தில் பட்டது. ஆகவே அவர் சிலுவையிலே செய்த காரியங்கள், இந்த புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள் எப்படி விசேஷித்தவர்கள், எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், எப்படி பாக்கியவான்கள் என்கிற சத்தியத்தை நீங்கள் அறிந்து கொண்டீங்கன்னா நீங்கள் வெற்றியாய் வாழ முடியும். அல்லேலூயா. கரங்களை எல்லாரும் 2 கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. சத்தமோ ஒரு அல்லேலூயா சொல்லலாம். அன்பானவர்களே, வேதத்தை ஒரு வசனத்தை வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம். லூக்கா 12:24. பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். பறவைகளை பார்க்கிலும் நீங்கள் எவ்வளவோ விசேஷித்தவர்களாய் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் கடைசி வசனம். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் கடைசி வசனம். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடி விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களேன். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நமக்கென்று ஆண்டவர் விசேஷித்த காரியங்களை வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் 12ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே, நீங்கள் விசேஷித்தவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் விசேஷித்தவர்கள். பக்கத்தில் இருக்கிறவங்க பார்த்து சொல்லுங்க, நீங்கள் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. இது உங்க மாமா சொன்ன வார்த்தை இல்லை, உங்க பெரியப்பா சித்தப்பா சொன்ன வார்த்தை இல்லை, உங்க பக்கத்து வீட்டுக்காரர் சொன்ன வார்த்தை இல்லை. இது சர்வ லோகத்தையும் படைத்த ஆண்டவர் சொன்ன வார்த்தை. இதை நீங்க விசுவாசிக்கணும். விசுவாசிக்கலைன்னா நீங்க ஆசீர்வாதத்தை இழந்துருவீங்க. நீங்கள் விசேஷித்தவர்கள். பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் விசேஷித்தவர்கள். நீங்கள் விசேஷமான ஆசீர்வாதத்தை பெற தேவன் உலக தோற்றத்துக்கு முன்பாக உங்களை விசேஷித்தவர்களாக மாற்றி இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுங்க, நான் விசேஷித்தவன். நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருக்கலாம், எந்த கலக்கத்தில் இருக்கலாம், எந்த போராட்டத்தில் இருக்க, இன்னும் கொஞ்சம் விடுதலை ஆகாமல் கூட இருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக வருது. நீங்கள் விசேஷித்தவர்கள், நீங்கள் பாக்கியவான்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்களே. பழைய ஏற்பாட்டின் காலத்தில் அடிமைத்தனம் தான் இருந்துச்சு. பாருங்களேன், அடிமை அப்படின்னா தேவனிடத்தில் வருவதற்கு யாருமே பயப்படுவாங்க. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த பிறகு அவர்கள் தேவனை விட்டு விலகி போனார்கள். தேவனிடத்தை வர முடியாது. தேவனை பார்த்தால் அவர்கள் மரித்து விடுவார்கள். அதனால தான் பைபிள் சொல்ல, தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. அப்போ ஏனென்றால் அவர் படைத்த சூரியனையே நல்ல உச்சி வெயிலில் உற்று பார்த்தா நம்முடைய கண்ணெல்லாம் குருடாயிரும். அவ்வளவு சர்வ வல்லமை படைத்த வார்த்தையினாலே அந்த சூரியனை படைத்திருக்கிறார், அக்கினியை படைத்திருக்கிறார். ஆகவே அவரை யாருமே பார்க்க முடியாது. ஆனால் ஆதாம் ஏவாள் பாவம் செய்வதற்கு முன்பாக அவர் பகலின் குளிர்ச்சியான வேளையிலே அவர்களோடு உழவினார், அவர்களோடு பேசினார், அவர்களை முகமுகமாய் பார்த்தார்கள், எல்லாமே நடந்தது. ஆனால் பாவம் செய்த பிறகு தேவனை யாருமே பார்க்கவே முடியவில்லை. ஏனென்றால் அதுக்கு பிறகு வந்தவர்கள் எல்லாரும் அடிமை, அடியேன், அடியாள் என்றுதான் பேச முடியும். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். அடியேன்னா நான் உங்களுக்கு அடிமை, உமது அடியாளுடைய ஜெபத்தை கேட்டருளும் என்று பழைய ஏற்பாட்டில் அடிமை, அடியாள், அடியேன், அடிமைதான். அது இன்னும் கொஞ்சம் பண்ணையாட்டையெல்லாம் போய் பார்க்கும்போது என்னன்னு சொல்லுவாங்க, கொத்தடிமை. என்ன அடிமை?
கொத்தடிமை. இங்கெல்லாம் கொத்து புரோட்டானா தான் என்ன செய்யும், புரியும். கொத்தடிமை அதெல்லாம் எங்கே பாஸ்டர் நாங்கள் யோசிக்கிறது அப்படிங்கிறீங்களா? சரி கவனிங்க, கொத்தடிமை எல்லாரும் சொல்லுங்க. கொத்தடிமையாக இருந்தார்கள். பழைய ஏற்பாட்டில் லேவியர் ஆகமத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த காதில் ஓட்டை போட்டு அப்படியே காதில் அடிச்சிருவாங்களா கதவுல. அந்த காதில் அந்த ஓட்டை இருந்துச்சுன்னா அவன் கொத்தடிமை அப்படின்னு சொல்லி அர்த்தம். அப்போ பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், யோசேப்பா இருக்கட்டும், சாலமோனா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், எல்லாருமே இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னால யோவான் ஸ்நானகன் வரைக்கும் எல்லாருமே அடிமைகள். தேவனுக்கு முன்பாக நான் அடிமை வந்திருக்கிறேன், அடியான் வந்திருக்கிறேன், அடியாள் வந்திருக்கிறேன் என்று தான் சொல்ல முடியும். ஆண்டவருக்கு முன்னால பேச முடியாது, ஆண்டவருக்கு முன்னால நிற்கவே முடியாது. வாசித்து பாருங்கள், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 23, 24 வாசிங்க. ஆதியாகமம் 18, 23, 24 சேர்ந்து துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ? பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள், அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்கள் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? துன்மார்க்கனோட நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. நல்ல கவனிங்க. இப்போ என்ன அர்த்தம்னா, தன்னுடைய சகோதரனாகிய லோத்துவை காப்பாற்ற வேண்டும், அதான் நோக்கம். அதனால ஆபிரகாம் ஒவ்வொன்றும் சொல்லுவாராம், 50 பேர் 50 நீதிமான் தான் அழிப்பீர்களா? அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா 40 நீதிமான் அழிப்பீரா என்று சொல்லி பயந்து பயந்து ஆபிரகாம் தேவனோடு பேசுகிறான். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. எப்படி பயந்து பயந்து? ஆபிரகாம் இதுக்கு விசுவாசத்தின் தகப்பன், ஆபிரகாமுடைய குமாரன் இயேசு கிறிஸ்து என்று சொல்லுகிற அளவுக்கு ஆபிரகாம் பெரிய ஆள். உலகத்திலேயே ஆபிரகாம் விசுவாசத்தின் தகப்பன். விசுவாச மார்க்கத்தார் ஆபிரகாமோடு ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். நாம் எல்லாரும் ஆபிரகாமின் பிள்ளைகள். ஆனாலும் ஆபிரகாம் தேவனை நோக்கி பார்க்க பயப்பட்டான், நடுங்கினான். ஆண்டவரே உமக்கு கோபம் வராமல் இருப்பதாக. அப்படி இந்த வசனத்தை வாசிங்க, வாசிங்கம்மா. ஆண்டவரே உமக்கு கோபம் வராமல் இருப்பதா. ஏன்னா பயந்துகிறார், கோபம் வந்துச்சுன்னு நான் செத்து போயிடுவேன், நான் நிற்க முடியாது. அடிமைத்தனம் பழைய ஏற்பாட்டிலே, பழைய உடன்படிக்கையிலே ஆபிரகாமே பேச முடியல. ஃபர்ஸ்ட் கேட்கிறாரு, 50 நீதிமான் தான் அழிப்பாரா? அழிக்க மாட்டேன். அப்புறம் மறுபடியும் கேட்கிறாரு, ஆண்டவரே கோபம் வர வேண்டாம், 40 நீதிமான் அழிப்பீரா? அழிக்க மாட்டேன். அந்த பட்டணத்திலே 30 நீதிமான் அழிப்பீரா? அழிக்க மாட்டேன். 20 நீதிமான் தான் அழிப்பீரா? அழிக்க மாட்டேன். பாருங்க கடைசி 2 வசனம், 32வது வசனத்தை வாசிங்கள் மறுபடியும். அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், இன்னும் ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 10 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். கர்த்தர் ஆபிரகாமோட பேசி முடித்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னோட இடத்துக்கு திரும்பினான். கடைசியில் அப்படியே 50 இருந்து ஆரம்பிச்சு 10 நீதிமான்கள் இருந்துச்சுன்னா அந்த பட்டணத்தை அழிப்பீரான்னு சொல்லி கேட்கிறான் ஒரு பயத்தோடு. ஏன்னா இவர் பேசுறவரே அழிஞ்சு போயிடுவாராம் அப்படின்னு ஒரு பயம். அடிமை. அதனால பார்த்தீங்களா, பழைய ஏற்பாட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஆண்டவருக்கு முன்பாக அடிமை அடிமை என்று சொல்லி பாடல் பாடுவதோ, அடிமை என்று சொல்லி ஜெபிப்பதோ அது சரியானது. ஆனால் புதிய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. வாசித்து பாருங்கள், ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 15வது வசனம். ரோமர் 8:15. அந்தபடியே திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. அடிமை நான் ஆண்டவர் அப்படி சொல்லாதீங்க, அது பழைய ஏற்பாடு. அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா, எல்லாரும் சொல்லுங்க, வலது கரத்தை உயர்த்தி எல்லாரும் சொல்லுங்க, அப்பா அப்பா. ஹல்லேலூயா. அப்பா பிதாவே, அன்பான தேவா, அருமை இரட்சகரே, ஆவியானவரே,
அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை தூக்கி எடுத்தீரே உளையான சேற்றில் வாழ்ந்த என்னை எடுத்தீரே கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்தினீரே கலங்காதே என்று கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்தினீரே உமக்கு நன்றி நன்றி உமக்கு நன்றி. கையை உயர்த்தி சொல்லலாம். அப்பா பிதாவே அன்பான தேவா அருமை இரட்சகரே ஆவியானவரே. ஆமென். அப்பா பிதாவே, அன்றியும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல், அடிமை அல்ல, நீ புத்திரனாயிருக்கிறாய், நீ அடிமை அல்ல. இந்த அடிமைத்தனத்தை தான் இயேசு கிறிஸ்து 2025 ஆண்டுகளுக்கு முன்பு சிலுவையிலே முறித்து விட்டார். ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்துவர் அல்லேலூயா சொல்லுங்க. அடிமை, ஆண்டவரே உமது அடிமை வந்திருக்கிறேன், உமது அடியாள் வந்திருக்கிறேன் என்று நாம் சொல்லாமல் இருப்போமாக. ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் நம்மை சுதந்திரராக மாற்றிருக்கிறார். வாசிங்க 15வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ரோமர் 8:15. திரும்பவும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் புத்திர சுவிகாரம். அல்லேலூயா. ஸ்வீட் காரம் இல்லை, என்னது? புத்திர சுவிகாரம். நான் ஒரு புத்திரன். எல்லாம் சொல்லுங்க, நான் ஒரு புத்திரன், நான் ஒரு புத்திரி. ஆமென். அப்பா பிதாவேன்னு இதை செய்தது இயேசு. பழைய ஏற்பாட்டில் எல்லாரும் அடிமை வந்திருக்கிறேன். அதனால தான் ஜெபத்தின் போது குப்பை வந்திருக்கிறேன், பூச்சி வந்திருக்கிறேன், புழு வந்திருக்கிறேன், நான் ஒன்றுக்கும் ஆகாது அப்படி சொல்லக்கூடாது. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி உங்களை பரிசுத்தவானாக்கி ஒரு மகனாக மகளாக தெரிந்தெடுத்து ஒரு புத்திரனாக ஆண்டவர் உங்களை மாற்றி இருக்கிறார். அப்படி மாற்றின பிறகு நான் ஒரு அடிமை என்று சொல்ல தேவையில்லை. அப்படி சொன்னீங்கன்னா இயேசுவின் சிலுவையை மறுதலிக்கிறீர்கள் என்று அர்த்தம். கரங்களை உயர்த்துவோர் அல்லேலூயா. அவருடைய ரத்தத்துக்கு மதிப்பளிக்கவில்லை, அவருடைய சிலுவை மரணத்துக்கு மதிப்பளிக்கவில்லை. நீங்க ஒரு புத்திரன், ஒரு குமாரன், நீங்க ஒரு குமார்த்தி, நீங்க மகளாக மகனாக அவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அடிமை என்று சொல்லி பாடாதீங்க. பாட்டிலையும் கூட பழைய பாடல்ல இப்படி ஒரு பாட்டு இருக்குது. என்னது? ஸ்தோத்திரம் இயேசுநாதாவில் ஒரு வரி வருது. என்ன பாட்டு? இத்தனை மகத்துவமுள்ள பிள்ளையாம் எங்களுக்கு, புழுக்கலாம் எங்களுக்கு அப்படின்னு பாட்டு வரியில் இருக்கு. ஆனால் புழுக்கள் இல்லை. நீங்கள் புழுன்னு சொல்கிறக்கோ அல்லது பூரான்னு சொல்கிறக்கோ இயேசு ரத்தம் சிந்தவில்லை. நான் அடிமை அல்ல, நான் புத்திரனாக இருக்கிறேன். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒரு அடிமை அல்ல, நான் ஒரு புத்திரனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நற்செய்தியை சொல்லுகிறேன். பல்வேறு கலக்கத்தில் வந்திருக்கலாம், பல்வேறு குழப்பத்தில் வந்திருக்கலாம், கவலையில் வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றவா, நீ என் பிள்ளையா இருக்கிற, நான் உன் தகப்பனா இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ அடிமை அல்ல, நீ ஒரு புத்திரன். புத்திர சுவிகாரத்தை, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகாரத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு சில நேரத்தில் நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சிருக்கலாம். அதை நீங்கள் மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பிடுங்க, பிரியமா மாறிடுங்க. ஆனாலும் நீங்கள் புத்திரன் என்பதிலே மாற்றமில்லை, மகன் மகள் என்பதிலே மாற்றமில்லை. வெளியேற பெற்ற ரத்தத்தை சிந்தி உங்களை குமாரனாக மாற்றின பிறகு நான் புழு வந்திருக்கிறேன், பூச்சி வந்திருக்கிறேன், பூரான் வந்திருக்கிறேன், எறும்பு தின்னி வந்திருக்கிறேன், இந்த மாதிரி நீங்க சொன்னீங்கன்னா ஒரு புழுவுக்கு அப்பா
நீங்கள் கேவலப்படுத்துகிற மாதிரி இருக்கும். விளங்குதுங்களா இல்லையா? ஆமாம். அப்போது அவங்க அப்பா மாதிரி தானே பிள்ளை. அப்போ நீங்கள் புழுன்னா ஆண்டவர் என்னன்னு சொல்ல போகிறீங்க? பெரிய புழுன்னு சொல்ல போகிறீங்களா? நான் ஒரு குப்பைன்னா நீங்கள் ஆண்டவர் என்னன்னு சொல்ல போகிறீங்க? அவமானப்படுத்தக்கூடாது. ஏசு ரத்தம் சிந்தி ஆண்டவனை புத்திர சுவிகாரனா, எல்லாரும் சொல்லுங்க, கையை குலுக்கி பக்கத்தில் பார்த்து, கர்த்தர் உங்களை புத்திர சுவிகாரனாய் மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒருவேளை உங்களுக்கு ஒரு இந்த குற்ற உணர்வு இருக்கலாம். நான் இந்த பாரு, நீங்கள் அதிலிருந்து மனம் திரும்பி ஏற்கனவே கர்த்தர் உங்களை புத்திர சுவிகாரத்துக்கு மாற்றின நிலைமையிலே நீங்கள் வாழ்ந்து கொண்டிருங்கள். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2 கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ என்னன்னா, புழு பூச்சி இப்படியெல்லாம் சொல்றதை விட்டுட்டு ஆண்டவர் உங்களை எப்படி வச்சிருக்கிறாருன்னா, ஆவி மண்டலத்தில் எங்க உட்கார வச்சிருக்கிறார் தெரியுமா? வாசிங்க, எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். உன்னதங்களிலே அவரோடு கூட. அல்லேலூயா. நீங்க கீழே உட்கார்ந்திருந்தாலும் சரி, சேர்ல உட்கார்ந்திருந்தாலும் சரி, அது பிரச்சனை இல்லை. ஆனா கர்த்தர் உங்களை எப்படி உட்கார வச்சிருக்கிறார்னா, ஆவி மண்டலத்தில் இயேசுவுக்கு பக்கத்தில் உட்கார வச்சிருக்கிறார். அவருக்கு பக்கத்தில் இன்னைக்கு பாஸ்டர் 110 ஆண்டவரோடு உட்கார்ந்து சத்துருக்களை பாதப்படியாக்கி போட்டு சத்துருக்களை ஆளுகை செய்யும்படியாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நான் ஒரு சுவிகார புத்திரன். எல்லாரும் சொல்லுங்க, நான் ஒரு குமாரன், குமார்த்தி, தேவனுடைய மகன், தேவனுடைய மகளாக இருக்கிறேன். உன்னதங்களிலே அவரோடு கூட உட்கார வைக்கப்பட்டிருக்கிறேன். அல்லேலூயா. நீங்க இயேசுக்கு பக்கத்தில் உட்காந்துருக்கிறாங்க, வா சண்டைக்கு போகலாம் அப்படின்னா, சாரி, நான் இப்போ யார் பக்கத்தில் உட்காந்துருக்கிறேன்? இயேசுக்கு பக்கத்தில். வா கெட்ட வார்த்தை பேசுறதுக்கு போகலாம், வா சினிமா பார்க்க போகலாம், வா அந்த பாவத்தை செய்ய போகலாம். நோ, நான் இயேசுக்கு பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறேன், நீதிமானா உட்கார்ந்துருக்கிறேன், நான் ஒரு ஆளுகை செய்கிற ஒரு புத்திரனாக இருக்கிறேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. ஏன்னா இயேசு கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் சிந்தி உங்களை குமாரனாக, குமார்த்தியாக, ஒரு புத்திரனாக, ஒரு புத்திரியாக மாற்றி இருக்கும்போது நீங்கள் அதை மறுதலிக்க கூடாது. அதை விசுவாசிக்கவில்லை என்றால் தேவனை நாம் அவமானப்படுத்துகிறோம் என்று அர்த்தம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 2வதாக வாசித்து பார்க்கலாம். யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 24வது வசனம். யாத்திராகமம் 19:24. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இறங்கி போ, பின்பு நீயும் ஆரோனும் கூடி ஏறி வாருங்கள், ஆசாரியர்களும் ஜனங்களும் கர்த்தர் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடிக்கு எல்லையை கடந்து கர்த்தரிடத்தில் வராதிருக்க கடவர்கள் என்றார். கர்த்தரிடத்திலே வராதிருக்க கடவர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டு பழைய உடன்படிக்கையில ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா, நீ வராத. எப்படிங்க? நீ வராத. நீங்க நிறைய டைம்ல வீட்டில் சொல்றீங்களே, இந்த வீட்டுக்கே என்ன செய்யாத, வராத. சில பேர் அப்படிதான், நான் அந்த வீட்டு விட்டு போயிட்டு ஒருபோதும் வரவே மாட்டேன் பாரு, அவ்வளோதான், இல்லைன்னா தான் உங்களுக்கு தெரியும் அப்படின்னு போயிட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு முடியலன்னு என்ன செஞ்சிருவாங்க, வந்துடுவாங்க. அப்படி அல்ல. அங்கே பழைய ஏற்பாட்டில் ஜனங்களும் வராத, ஆசாரிகளும் வர வேண்டாம், மோசே மட்டும் நீ வா, யாரும் வரக்கூடாது. நான் சீனாய் மலையில் இருக்கும்போது, என்னுடைய பிரசனம் வெளிப்படும் போது, என்னுடைய மகிமை வெளிப்படும் போது ஜனங்க வரக்கூடாது, ஆசாரியர்களும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் சொன்னார். மறுபடியும் இன்னும் தெளிவாக வாசிக்கலாம். யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 3வது வசனம். யாத்திராகமம் 34:3 வாசிங்க சீக்கிரம். உன்னுடனே ஒருவனும் அங்கே வரக்கூடாது, உன்னோடு ஒருவனும் அங்கே வரக்கூடாது, மலையெங்கும் ஒருவனும் காணப்படவும் கூடாது, மலையில எவனும் வரக்கூடாது, இந்த மலையின் சமீபத்தில் ஆடு மாடு மேயவும் கூடாது, ஆடு மாடு மேயக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லாமா? இப்ப எல்லாரும் சொல்லுங்க, இன்னைக்கு பிரசங்கத்தினுடைய தலைப்பு என்ன? நீங்கள் விசேஷித்தவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் விசேஷித்தவர்கள். எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் அது ஒரு விசுவாசத்தோடு சொன்னீங்கன்னா உங்க மேல ஒரு அபிஷேகம் இறங்க பாருங்க. நீங்கள் ஒரு விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் பழைய உடன்படிக்கையில 10 கட்டளைகளை ஆண்டவர் கொடுக்கும்போது மோசேயை பார்த்து சொல்றாரு, உன்னோடு எவனும் வரக்கூடாது, எவனுமே தகுதி கிடையாது,
எவனுக்கும் ரைட்ஸ் கிடையாது. எந்த ஆசாரியனும் வரக்கூடாது, எந்த ஊழியக்காரனும் வரக்கூடாது, ஆடு மாடு மேயக்கூடாது, இந்த மலையை எவனும் தொடக்கூடாது. கரங்களை தட்டி கரங்களை தட்டி ஹல்லேலூயா. ஆசாரிகள் வரக்கூடாது, யாருமே வரக்கூடாது, ஜனங்கள் வரக்கூடாது, ஆடு மாடு மேயக்கூடாது. மலையை எவனாவது தொட்டால் அவன் கல்லெறி உண்டு சாக கடவன். அவனை கல்லில் அடிச்சு கொல்லுவாங்க. யாரும் வராதீங்க, உங்களுக்கு எந்த தகுதியும் கிடையாது என்று பழைய உடன்படிக்கையிலே பழைய ஏற்பாட்டில் ஆண்டவர் சொன்னார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா. அப்படி சொன்னா நம்ம ஒரு ஆளும் கூட என்ன செய்ய முடியாது. 11ஆம் அதிகாரம் 28வது வசனம், புதிய ஏற்பாட்டில் முதல் புத்தகம் மத்தேயு 11:28. சத்தமா வாசிங்க. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கைய பலமா தட்டி, எல்லாரும் கைய பலமா தட்டி ஆண்டவருக்கு ஹல்லேலூயா. புதிய உடன்படிக்கையில புதிய ஏற்பாட்டில் நாமெல்லாம் விசேஷித்தவர்கள். எப்படின்னா, வாருங்க ஆண்டவரே நான் வர்றேன் அப்படின்னு சொல்லி நான் இந்த உதாரணத்தை சொல்லியிருக்கிறேன், இருந்தாலும் ஞாபகப்படுத்துகிறேன். ஒரு சமயத்தில் பயங்கரமான ஒரு ரவுடி, அந்த ஊர்லேயே ரொம்ப மோசமான ரவுடி, போலீஸில் பல முறை சிக்கி வெளியே வந்து பல கொலைகளை பண்ணவன், பல விபச்சார வேசித்தனத்தை பண்ணவன், ஜனங்களை எல்லாம் அடித்து நொறுக்குனவன், குடும்பங்களை கெடுத்தவன். ஒருத்தன் என்ன பண்ணியிருந்தான், ஒரு பெரிய கன்வென்ஷன் கூட்டத்துக்கு வந்திருந்தான். நடந்த சம்பவம் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவன் கன்வென்ஷன் கூட்டத்துக்கு வந்து அவன் என்ன செய்தான், அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருந்தான். கூட்டம் முடிச்சுட்டு எல்லாரும் அந்த விசேஷ போதகத்தை ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. கடைசியில் இந்த ரவுடியும் போய் நின்று, பாஸ்டர்கிட்ட நம்ம ஜெபம் பண்ணலாம்னு சொல்லி போய் நின்னான். அந்த ரவுடியை பார்த்தோன்னே ஜனங்கள் பயந்துட்டாங்க, நம்மளை போட்டு தள்ளுறதுக்கு தான் வந்திருக்கிறான், அடிச்சு நொறுக்கிடுவான், அப்படி இல்லைன்னா பாஸ்டரையாவது உண்டு இல்லைன்னு பண்ணிடுவோம். பார்க்க வாட்டர் சாட்டமாக மீசை வச்சுட்டு பயங்கர கர்ண கொடூரமாக இருந்திருக்கிறான். அவன் வந்து, பாஸ்டர் ஐயா எனக்கு ஜெபம் பண்ணுங்க அப்படின்ட்டு. அப்போது அவர் வந்து பயந்தார், அவனுடைய தோற்றத்தை பார்த்து பயந்தார். சரி நான் ஜெபம் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னார். உடனே இந்த போதகர், ஐயா வேண்டாங்க ஐயா அப்படின்னு சொல்லி, இல்லை நான் ஜெபம் பண்ணுறேன்னு ஜெபம் பண்ணார். அப்புறம் ஜெபம் முடிச்சுட்டு, ஐயா என் வீட்டுக்கு நீங்கள் வர முடியுமா? வந்ததே வேட்டு, என்ன எங்கே வரணும், என் வீட்டுக்கு வர முடியுமா? வீட்டுக்கா? நானா? பாஸ்ட் ஐயா கால் கையெடுத்து கும்பிட்றேன், தயவுசெய்து என்னங்க அவர் வீட்டுக்கு போக வேண்டாம், உங்களை ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் கொடுத்து என்ன செஞ்சிருவான், பரலோகம் அனுப்பிச்சிடுவார், தயவுசெய்து வேண்டாம் அப்படின்னு சொல்லி கெஞ்சினார். இல்லை அவர் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்குறாரு, நான் போய்கிட்டுமா? மனவே விருப்பம் இல்லாமல் ரொம்ப துக்கத்தோடு இத்தனை பேர்த்துக்கு கொலை பண்ணவன் இந்த விசேஷ செய்தியாளரில் போட்டு தள்ளிடுவான், இதில் மாற்றமே இல்லை, என்ன ஆண்டவரே? ஆண்டவரும் போக வேண்டான்னு சொல்லி தடுக்கலை. சரி அவர் வந்து போனார். அந்த ரவுடியினுடைய வீட்டுக்கு போனால் ரொம்ப தூரம் ஒரு காட்டுக்குள்ளே மண்டபம் மாதிரி ஒரு வீடு பாருங்களேன். அது ஒரு 4-5 பில்டிங் அவருடைய இடம். அந்த ஒரு பில்டிங், ஃபஸ்ட்டு பில்டிங்கில் போய் காட்டினார். இது பாருங்க அப்படின்னு சொல்லி காட்டின உடனே அவர், என்னப்பா அப்படின்னா, எல்லாமே மண்டையோட கடுக்குதான். என்னத மண்டையோடு? ஐயா நான் கொலை பண்ண மனிதர்களுடைய மண்டையோடுகள் பாருங்க அப்படின்னு சொன்ன உடனே இந்த போதகருக்கு ரொம்ப கை காலெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. நம்மளே என்னவா பண்ணிடுவார், மண்டையோடு பண்ணிடுவாராட்டிருக்குது. இல்லை இவ்வளோ மண்டையோடு உருவாக இருக்கு, நான் கொலை பண்ணியிருக்கிறேன், என்னை அந்த இயேசு மன்னிப்பாரா, என்னை இயேசு மன்னிப்பாரா அப்படின்னா அவர் சொன்னாரா, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரிக்கும். உடனே அந்த மனுஷனுக்கு சந்தோஷம் வந்து விட்டது, தைரியம் வந்துடுச்சு. அடுத்த மண்டபத்துக்கு கூட்டிகிட்டு போனாரா. அங்கே போனால் ஆயுதங்களாக கிடக்குதான், கடப்பாறை, பாட்டில் ஓடுக, கத்தி, ஈட்டி இதெல்லாம் கிடக்குதான். அந்த இடத்த பார்த்துட்டு, இவ்வளவு ஆயுதங்களை வச்சு நான் ரவுடித்தனம் பண்ணினேன், இப்போ சொல்லுங்க அந்த இயேசு என்னை மன்னிப்பாரா? அப்புறம் அந்த போதகர் சொன்னாரா, இயேசுவின் ரத்தம்
சகல பாவங்களை நீக்கி உன்னை இயேசு உங்களை மன்னிப்பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரா? அன்பானவர்கள், இப்படியே அவர் ரவுடித்தனம் பண்ண அந்த பொருட்களை எல்லாம் ஒவ்வொரு மண்டபமாக காட்டிட்டு, கத்தி, கடப்பாரை, பாட்டில் ஓடுக, மண்டையோடு, இப்படி எல்லாம் வரிசையாக காட்டிட்டு கடைசியில் ஒரு வயதான அம்மா மூஞ்சி கண்ணெல்லாம் உள்ளே போய் முகமெல்லாம் ஒடுங்கி ஒரு அம்மா உட்காந்துட்டு இருந்துச்சா. அந்த அம்மாவை பார்த்து, இதுதான் என்னுடைய அம்மா, நான் சம்பாரித்து வந்ததெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லா ஊர் அடித்து உலையில் வச்சு கடைசியில் எங்கள் அம்மாவை அடின்னு அடித்து துன்புறுத்தி அவங்கள மரண கண்டிஷனில் நான் கொண்டு போய் சாகிற கண்டிஷனில் அவங்க இன்றைக்கும் நாளைக்கோன்னு சொல்லி அவங்க இருக்கிறாங்க. இப்போ சொல்லுங்கள் பாஸ்டர், இயேசு என்னை மன்னிப்பாரா அப்படின்னு கேட்ட உடனே, இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி உன்னை சுத்திகரிக்கும் என்று சொன்னாரா? அன்றைக்கே முழங்கால் படியிட்டு, இயேசுவே என்னை ரட்சியும், நான் ஒரு பாவியாயிருக்கிறேன், நான் மனம் திரும்புகிறேன் என்று ஒப்பு கொடுத்தாராம். அவர் ஒரு பெரிய ஒரு தேவ ஊழியனாய் மாறினாராம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. தேவனிடத்திலே பக்கத்திலேயே வர முடியாத நம்மை இன்றைக்கு பக்கத்தில், அப்பா பிதாவே, வருத்தப்பட்ட பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், கிருபையை தருவேன், ஆசீர்வாதத்தை தருவேன், சுகத்தை தருவேன், பலனை தருவேன், ஆறுதலை தருவேன், சமாதானத்தை தருவேன், நான் உங்களை விட்டு விலகுவதில்லை, உங்களை கைவிடுவதில்லை என்று அரவணைக்கிறாரே. அந்த அவருடைய ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? நீங்கள் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நீங்கள் விசேஷித்தவர்கள். அவருடைய கல்வாரி ரத்தம் நமக்காக சிந்தி ஆண்டவர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. குமாரனாக மாற்றிருக்கிறார். புத்திர சுவிகாரத்தின் ஆவி ஆண்டவர் தந்திருக்கிறார். பழைய ஏற்பாட்டில் நீங்க பார்த்தீங்கன்னா ஜனங்கள் வரக்கூடாது. பழைய ஏற்பாட்டில், பழைய உடன்படிக்கையிலே ஜனங்கள், அடிமைகள், பக்தர்கள். எல்லாரும் சொல்லுங்க, ஜனங்கள், அடிமைகள், பக்தர்கள். இந்த வார்த்தை நீங்க கேட்டிருப்பீங்க. பக்த கோடிகள் வரிசையாக நின்று கொண்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பீங்களே. ஆமா, பக்தர்கள் இல்லைங்க. ஹல்லேலூயா. யார் தெரியுமா? நீங்களும் நானும் அவருடைய பிள்ளை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர், மகளாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்களும் நாங்களே, ஐயா சரியர்களும் நாங்களே. ராஜாக்களும், கரங்களை தட்டி, ஐயா சரியர்களும் நாங்களே. மகனாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர், மகளாக தெரிந்து கொண்டீர், மறுபடி பிறக்க வைத்தீர். ராஜாக்கள் நாங்களே, ஐயா சரியர்களும் நாங்களே. ராஜாக்களும் நாங்களே, ஐயா சரியர்களும் நாங்களே. உம்மை ஆராதிக்கிறோம், அர்ப்பணிக்கிறோம், அன்பு செய்கின்றோம். உம்மை ஆராதிக்கிறோம், அன்பு செய்கின்றோம். மகனாக மாற்றினேன், மகளாக மாற்றினேன், பிள்ளையாக மாற்ற, வருத்தப்பட்டு, கோபப்பட்டு, டென்ஷன் ஆகி, வியாகுலப்பட்டு, வேதனைப்பட்டு, வியாதிப்பட்டு, கஷ்டப்பட்டு இருக்கிற என் ஜனமே, என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. எவ்வளவு நல்ல தேவன் அல்ல, எவ்வளவு நல்ல தேவன். எல்லாரும் சொல்லுங்க, எவ்வளவு நல்ல தேவன். எத்தனை முறை என்னை மன்னித்து மன்னித்து, இன்னைக்கும் கூட அவருடைய சரீரத்தை பிட்டு பிட்டு, நம்முடைய மொழியில் சொன்னால் பிச்சு பிச்சு சாப்பிட போகிறோம். இன்னைக்கு அவருடைய சரீரத்தை பிச்சு பிச்சு சாப்பிட போகிறோம். அவருடைய அவருடைய உயிராகி அவருடைய ரத்தத்தை அப்படியே குடிக்க போகிறோம், பானம் பண்ண போகிறோம். இதையை மீறி நீங்கள் பாவம் செய்யலாமா? அவருடைய ரத்தத்தை குடிச்சிட்டு அவருடைய சரீரத்தை பிச்சு சாப்பிட்டு கர்த்தருக்கு விரோதமாக செயல்பட முடியுமா? உங்களால முடியுதா? அவருடைய சரீரம்,
அவருடைய இரத்தத்தை நான் பானம் பண்ணுகிறேன். அவருக்காகத்தான் நான் வாழ்வேன். பரிசுத்தமா என்னுடைய கண்கள் அவருக்கு, என்னுடைய காது அவருக்கு, என்னுடைய வாய் அவருக்கு, என்னுடைய சரீரம் அவருக்கு, என்னுடைய இருதயம் சிந்தனை அவருக்கு. அவருடைய சரீரத்தை பிட்டு சாப்பிட்டு ரத்தத்தை குடிச்சிட்டு நான் துணிகரமான பாவம் செய்ய முடியும். நான் பாவம் செய்ய மாட்டேன். யாரும் என்னை பாவம் செய்ய சொல்லாதீங்க, அது எனக்கு பிடிக்காது. நான் கர்த்தருக்காக வாழுவேன். அவருடைய குமாரனாக குமார்த்தியாக நான் ஒரு விசேஷித்தவன். கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் நெஞ்சு மேல கை வச்சுருங்க. நான் ஒரு விசேஷித்தவன், நான் ஒரு விசேஷித்தவள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடிமை என்று சொல்லப்பட்ட பக்கத்துல நெருங்க முடியாது. நாம் இந்த மலைக்கு யாரும் வரக்கூடாது, ஆடு மாடு மேயக்கூடாது, ஆசை நீயும் வரக்கூடாது, ஆசாரி வரக்கூடாது சொன்ன இடத்துல கல்வாரி ரத்தத்தை சிந்தி உங்களை மகனாக மகளாக வைக்கிறது மட்டும் இல்லை, உன்னதங்களிலே அவருக்கு பக்கத்தில் உட்கார வச்சிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஏங்க மற்றவங்க இந்த ஆள் என் பக்கத்தில் உட்காந்துருக்கிறாருன்னு சொல்லி சில பேர் இடத்தவே மாற்றிடுவாங்க. பார்த்துருக்கிறீங்களா? சில நேரத்தில் ட்ரெயின்லையா இருக்கட்டும், பஸ்லையா இருக்கட்டும், அல்லது ஃப்ளைட்லையா இருக்கட்டும், பக்கத்தில் இந்த ஆள் ஐயோ இப்படியே சில பேர் குண்டாக இருக்கிறவங்க உட்கார்ந்தாங்கன்னா இவங்க போட்டு நெருக்கிடுவாங்க. அதனால தான் நல்லா சாப்பிட்டு திடகாத்தமாக இருங்கங்கிறது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவங்க நெருக்கத்தில் அவங்க உயிரே போகிற மாதிரி இருக்கும். அவங்க திடகாத்தமாக உட்காந்துருப்பாங்க. அப்படி அல்ல, இயேசுவுக்கு பக்கத்தில் உட்கார வச்சு, மகனே மகளே என்னோடு நீ ஆளுகை செய், உன்னை ராஜாவா மாற்றிருக்கிற, ஆசாரியரா மாற்றிருக்கிற, உனக்கு இந்த ஆளுகை என்னுடைய ரத்தத்தினாலே என்னுடைய மரணத்தினால நான் கொடுத்திருக்கிறேன், நீ எனக்கு பிரியமா நடன்னு சொல்லி இயேசு சொல்லுகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் சொல்றார், கிருபாசன தண்டைக்கு வாங்க. வாசிங்க எபிரேயர் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம். ஆதலால் நம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யவும் கிருபை அடையவும் தைரியமாக கிருபாசன தண்டையிலே சேரக்கடவும். கிருபாசன தண்டைக்கு யாருமே போக முடியாது. பழைய ஏற்பாட்டின் காலத்திலே 3 பகுதிகள் இருந்தது. நல்லா கவனிங்க. ஒன்று வெளிப்பிரகாரம். இங்க கவனிங்க, என்னது வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். ரொம்ப சிம்பிள். இங்க கவனிங்க, வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். வெளிப்பிரகாரத்தில் ஜனங்கள் நிற்பார்கள், பரிசுத்த ஸ்தலத்திலே ஆசாரியர்கள் நிற்பாங்க. மகா பரிசுத்த ஸ்தலத்திலே வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் தன்னுடைய பாவங்களுக்காகவும் ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் பலி செலுத்துவான். வெளிப்பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த கிருபாசனம் என்பது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறது. அந்த குத்து விளக்கு, மேசை இதெல்லாம் இருக்கிறது. அந்த இடத்துக்கு யாருமே போக முடியாது. அந்த இடத்திலே பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் ஒரு பெரிய திரைச்சீலை, எல்லாரும் சொல்லுங்க, திரைச்சீலை, ஒரு ஸ்கிரீன் நடுவே இருந்தது. 2025 ஆண்டுகளுக்கு முன்பு 2 கரம் அடிக்கப்பட்டவராய், 2 கால்கள் அடிக்கப்பட்டவராய், விலாவிலே குத்தப்பட்டவராய், வானத்திற்கு பூமிக்கு நடுவாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும் போது தேவாலயத்தின் திரைச்சீலை மேலிருந்து கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. கரங்களை பலமா தட்டி, இப்ப எல்லாரும் வெளிப்பிரகாரத்தில் இருக்கிறவர்கள், எல்லா ஆசாரியர்கள் எல்லாருமே கிருபாசன தண்டைக்கு வர முடியும். ஏனென்றால் அந்த திரைச்சீலை இயேசுவின் சிலுவை மரணத்திலே, இயேசுவின் இரத்தத்தினாலே அது மேலிருந்து கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது. நீங்கள் எல்லாரும் வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதான் மகா பரிசுத்த ஸ்தலம். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. அப்ப என்ன செய்யும்? மற்ற ஜனங்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக முடியாது, ஆசாரிகள் போக முடியாது. வருஷத்துக்கு ஒரு முறை பிரதான ஆசாரியன் இடுப்பிலே ஒரு கயிறை கட்டி, அந்த கயிறுக்கு கீழே ஒரு மணி இருக்கும், மணி ஆடிக்கொண்டே இருக்கும். அதனால தான் இன்னைக்கு சில சபைகளிலே அந்த ஐயர்மார்கள் இடுப்பிலே கயிறு கட்டி அந்த கயிறை தொங்க விட்டுருப்பாங்க. அந்த கயிறில் இருக்கிற மணி அது ஒலித்து கொண்டே இருக்கணும். அவர் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் போய் தன்னுடைய பாவங்களுக்காகவும் ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும் அவர் பலி செலுத்தி கொண்டிருக்கும் போது அந்த மணி அடிச்சுட்டே இருக்கும். சில நேரத்திலே அவர் பாவம் செய்து அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே போயிட்டார்னா அவர் செத்து போயிடுவாரு.
அவர் செத்து போனா யார் அந்த பாடியை தூக்கிட்டு வர முடியும்? யார் போனாலும் செத்து போயிடுவாங்கல்ல. அதனால தான் அந்த கயிறை பிடித்து இழுத்து அந்த பாடியை கொண்டு வருவதற்கு தான் அந்த இடுப்பிலே கட்டியிருக்கிற கயிறு. அந்த மணி ஓசை நிறுத்தப்பட்ட உடனே அவர்கள் அந்த கயிறை பிடித்து எடுத்து அந்த பாடியை அடக்கம் பண்ணிடுவாங்க. யாருமே உள்ள போக முடியாதுங்க. யாருமே அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போக முடியாது. உடன்படிக்கை பெட்டிய ஊசா என்பவன் கீழே விழுதுன்னு தொட்ட உடனே செத்து போயிட்டான். அதனாலதான் தாவீது சொல்றாரு சங்கீதத்திலே, கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்திலே தங்குவான், யார் உமது பரிசுத்த பர்வதத்திலே வாசம் பண்ணுவான்? யாருமே போக முடியாது. யார் போனாலும் செத்து போயிடுவாங்களே. ஆடு மாடு மேயக்கூடாது, ஆசாரிகள் போக முடியாது, நாங்கள் வரவே முடியாது. ஆனால் வர முடியாத சூழ்நிலையில் இந்த திரட்சியிலே இயேசுவின் இரத்தத்தினாலே, இயேசுவின் சிலுவை மரணத்திலே 2025 ஆண்டுகளுக்கு முன்பு இயேசு கிறிஸ்து வானத்துக்கு பூமிக்கும் நடுவாக ஒரு தியாக புருஷனாய் சிலுவையிலே தொங்கும் போது தேவாலயத்தின் திரட்சியிலே கிழிந்து விட்டது. இப்ப வாசிங்க எபிரேயர் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். எபிரேயர் 4ஆம் அதிகாரம் கடைசி வசனம். தைரியமாய் கிருபாசன தண்டை. கரங்களை உயர்த்துற அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ சொல்லுங்க, நம்ம பாக்கியவான்களே இல்லையா? அல்லேலூயா. அப்போ நீங்கள் ஜெபம் வரும்போது அடிமைன்னு சொல்லாதீங்க. நான் ஆதவன், ஆகாவளி, குப்பை, மக்கும் குப்பை, மக்காத குப்பை, பிளாஸ்டிக், இப்படியெல்லாம் சொல்லாதீங்க தயவு செய்து. நான் ஒரு புழு, நான் ஒரு பூச்சி, இதை சொல்லாதீங்க. அப்படி சொன்னீங்கன்னா என்ன அர்த்தம்னா, அதெல்லாம் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவருக்கு முன்னால் போக முடியாது, ஆண்டவர் கோவப்பட்டுருவார், அவர் அடிச்சிடுவார், செத்து போய். ஆனால் இப்போ இல்லை, மகனாக தெரிந்து கொண்டு, ஐயோ நான் இந்த காரியத்தை செஞ்சுட்டேன், அது தப்பு தான், ஆனால் உடனே மனம் திரும்பி வந்துருங்க. நீங்கள் நீதிமான் தான், அதில் மாற்றமே இல்லை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீதியில் 2 விதமான நீதி இருக்கிறது. நீதியில் 2 விதமான, ஒன்று சுயநீதி, இன்னொன்று தேவநீதி. சுயநீதிங்கிறத என்னென்னா, நான் கரெக்டு நீ தப்பு அப்படின்னாவே அவங்க சுயநீதியில் இருக்கிறாங்க. அப்படி சொல்லாதீங்க, மாட்டிக்காது, ரொம்ப டேஞ்சர். நான் கரெக்டு நீ தப்பு அப்படின்னு நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அது ரொம்ப டேஞ்சர். எப்படின்னு கேட்குறீங்களா? யோபு அதான் சொன்னார். யோபு தேவனை காட்டிலும் தன்னை நீதிமான் ஆக்கினானா. கர்த்தருக்கு சரி டென்ஷன் ஆகி போச்சு. தேவனை விட நான் இவ்வளோ கரெக்டுன்னு சொல்லி வாசித்து பாருங்கள். அந்த வசனத்தை எடுத்தவங்க வாசிக்கலாமா? யோபுவின் புஸ்தகம், சீக்கிரம், வாசிக்க முடியுமா? என் நீதி எத்தனாம் அதிகாரம் எத்தனாவது வசனம் வாசிங்க? 35:2 வாசிங்கம்மா. ஓ அது கரெக்டு. இன்னொரு இடத்துலையும் கூட அந்த வசனம் இருக்கிறது. யாராவது எடுத்து வாசிக்க முடியுமா? 34:5 வாசிங்க. 34:5. நான் நீதிமான், நான் கரெக்டு, நான் சரி, நான் பண்றது கரெக்டு, தேவன் தப்பு. எவ்வளவு கொடுமையான ஒரு எண்ணம், கொடுமையான ஒரு ஸ்டேட்மெண்ட். இது முட்டாள்தனமான வார்த்தை. நான் கரெக்டு, நீ தப்பு, நீ பண்றது சரியில்லை. யாரையும் தயவு செய்து நியாயந்திருக்காதீங்க. தயவு செய்து யாரையும் நியாயந்திருக்காதீங்க, குற்றப்படுத்தாதீங்க யாரையும். பைபிள் சொல்லுது, இரவும் பகலும் தன்னுடைய சகோதரன் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். பிசாசு தாங்க குற்றம் சாட்டுவான். தயவு செய்து மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ண, அவங்க தப்பு பண்ணாங்க, ஜெபம் பண்ணுங்க, அறிவுரை சொல்லுங்க, ஆனால் குற்றப்படுத்தாதீங்க. நான் நீதிமான், நீ சரியில்லை, நீங்கள் உங்கள் லெவல் ரொம்ப ராங் அப்படின்னா நீங்கள் தேவ நீதியில் இல்லை, சுய நீதியில் இருக்கிறீங்க. அப்ப தேவன் தான். எப்ப நீதி வரும்னா விசுவாசிக்கும் போதுதான் நீதி வரும். கரங்களை உயர்த்துற அல்லேலூயா. தேவன் என்னை மகனாக மாத்திட்டாரு, மகளாக மாத்திட்டார், புத்திரனாக மாத்திட்டார், புத்திரியாக மாத்திட்டாரு. அவர் ரத்தத்தால் கழுவி இருக்கிறாரு. அவர் ரத்தத்தினால நீதிமான் ஆக்கப்பட்டேன் என்று விசுவாசிக்கிறவங்க தான், அவங்களுக்கு தான் நீதி கிடைக்கும். இல்லாட்ட எல்லாத்துக்கும் நீதி கிடைக்காது.
கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா. நீங்க விசுவாசிக்க தான். அப்படிதான் ஆண்டவர் பைபிள்ல எழுதியிருக்குது, அப்படிதான் வச்சிருக்கிறார். அவருடைய ரத்தத்தை விசுவாசிக்கணும், அவருடைய நாமத்தை விசுவாசிக்கணும், அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கணும், சிலுவையில் செய்த காரியத்தை விசுவாசிக்க தேவ நீதி உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. சுயநீதி அல்ல. சுயநீதியோடு வாழ முடியாது, வாழக்கூடாது. நாம் விசேஷித்தவர். எல்லாரும் பக்கத்தில் கையை பிடிச்சு சொல்லுங்க, நாம் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், அன்பை நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், அன்பையே நம்பியிருப்பேன். எல்லாரும் சேர்ந்து உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். ஹல்லேலூயா. இவ்வளவு பாக்கியம் பெற்றவங்க துணிகரமா பாவம் செய்யாதீங்க. துணிகரமா பாவம் செஞ்சுட்டு வந்து திருவந்து எடுக்காதீங்க. எவ்வளவு அன்புள்ளவர். தன்னுடைய ரத்தத்தை, அவர் பொருளை கொடுக்கல, வீட்டை கொடுக்கல, ஆஸ்தியை கொடுக்கல, தன்னுடைய ரத்தத்தை கொடுத்து உங்களை நேசிக்கிறார். தன்னுடைய சரீரத்தை பிச்சு சாப்பிட்டு உங்களை நேசிக்கிறாரு. அதை மீறி பாவம் செய்யாது, கர்த்தருக்கு விரோதமாக செய்யாதீங்க. அவருடைய அன்பை நினைத்தே நீங்கள் பரிசுத்தமாய் வாழ முடியும். கரங்களை உயர்த்துவர். அல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப சீனாய் மலைக்கு வரக்கூடாது என்று கர்த்தர் சொன்னார். ஆனால் எந்த மலைக்கு வர சொல்கிறார்? 12ஆம் அதிகாரம் 24வது வசனம், எபிரேயர் 12:24 வாசிங்க. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாக்கிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்துக்கும் வந்து சேர்ந்தீர்கள். வரப்போகிறீர்கள் அப்படின்ட்டு இருக்கா? வந்து சேர்ந்தீர்களா? வந்து எல்லாம் சொல்லுங்க, வந்து சேர்ந்தீர்கள். கொஞ்சம் சத்தமாக தான் சொல்லுங்களேன், வந்து சேர்ந்தீர்கள். விசுவாசிக்க மறுக்கிறீங்களா? விசுவாசிக்கலைன்னா வாழ்க்கையே இல்லைங்க. ஆண்டவர் சொல்றாரு நீங்க வந்துட்டீங்க அப்படிங்கிறார். எல்லாரும் சொல்லுங்க, நீங்க வந்துட்டீங்க. ஆனாலும் சிலர் வாழ்க்கை மாறலைன்னா மாறிடணும். ஆனால் வந்ததில் மாற்றம் கிடையாது. அமெரிக்காவில் போய் உங்களை குடி வச்ச பிறகு மறுபடியும் பழைய சாணி எடுத்துகிட்டு போய் பழிக்கிங்கன்னா உங்களை என்ன பண்ணுறது? கரங்களை வைத்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மாட்டை தேடிட்டு போகிறது என்னது? ஆமாம், இன்றைக்கு மாட்டு பால் குடிக்கிறத விட்டு பால் எடுத்து எங்கே ஊற்றுறாங்க? ஏதோ விலங்குக்கு ஊற்றுறாங்க. ஆனால் எதை குடிக்கிறாங்க? ஆமாம், பாலை கீழே ஊற்றிட்டு எதை குடிக்கிறாங்க? அந்த அளவுக்கு மோசமாயிடுச்சு சூழ்நிலை. அன்பானவர்களே, உம்மை நம்பும் நான் பாக்கியவான். எல்லாரும் சொல்லுங்க, நான் பாக்கியவான். பக்கத்தில் கை குளிச்சுருங்க. நீங்கள் ஒரு காந்திமதி இல்லை, நீங்கள் ஒரு பாக்கியவதி, நீங்கள் ஒரு பாக்கியவான். அல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் ஒரு பாக்கியவான், நீங்கள் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. அதான் அவங்க எபிரேயரில் 11ஆம் அதிகாரத்தை வீட்டில் போய் படிச்சு பாருங்க. ஆபேல்லேருந்து ஆரம்பிக்குது. ஆபேல், அப்புறம் விசுவாசத்தினாலே ஏனோக்கு, விசுவாசத்தினாலே நோவா, விசுவாசத்தினாலே ஆபிரகாம், விசுவாசத்தினாலே ஈசாக்கு, விசுவாசத்தினாலே யோசேப்பு, யாக்கோபு, யோசேப்பு, எல்லா லிஸ்ட் வருது. கடைசியில் இவங்கெல்லாம் இந்த லிஸ்ட்ல இல்லை, நீங்க தான் விசேஷித்தவர்கள். கைய பலமா தட்டி, கைய பலமா தட்டி, நீங்கள் விசேஷித்தவர்கள். நான் சொல்லல, எனக்காய் ரத்தம் சிந்தின, உங்களுக்காய் ரத்தம் சிந்தின இயேசுவினுடைய வார்த்தை. இப்ப வாசிங்க எபிரேயர் 11ஆம் அதிகாரம் கடைசி வசனம். எபிரேயர் 11 கடைசி. அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணராகாதபடிக்கு விசேஷித்த நன்மையானதொன்றை தேவன் நமக்கென்று முன்னதாக நியமித்திருந்தார். அவர்கள் நம்மை அல்லாமல் பூரணமாக முடியாது. அது ஆபிரகாமா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், யோசேப்பா இருக்கட்டும், சாலமானா இருக்கட்டும், தாவீதா இருக்கட்டும், யோபுவா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும்,
நம்ம இல்லாம அவங்க பூர்ணமாக முடியாது. ஆனால் அவர்களுக்கு இல்லாத விசேஷித்த நன்மை நமக்கென்று வைத்திருக்கிறார். கரங்களை பலமா தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். நான் ஒரு விசேஷித்தவன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்துவர். அல்லேலூயா சொல்லுங்க. விசேஷித்தவர்கள் விசேஷமா இருக்கணும். அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? விசேஷித்தமா இருக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய சர்ச்செல்லாம் சும்மா அப்படியே நீங்களாம் சேரில் உட்கார்ந்துருக்கீங்க. ராஜாக்களாக ராணிகளாக சேரில் உட்கார்ந்துருக்கிறீங்க. ராஜா சிம்மாசனம் கூட போடுறதுக்கு நமக்கு மனசு இருக்குது. ஆனால் ஃபண்ட் இருந்துச்சுன்னா என்ன செஞ்சிடலாம்? வச்சிடலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களே. ராஜாக்களும் ராணிகளும் உட்கார்ந்துருக்கிற சர்ச்சுக்கு வெளியே இவ்வளவு குப்பை இருப்பது நியாயமா? பின்னால் திரும்பி பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட பிறகு அவ்வளோ குப்பை இருக்குது. இல்லை, நேற்று என்ன செய்திருக்கணும்? நீங்கள் வந்து யாராவது ஒருத்தர் நாங்கள் கூப்பிட்டு தான் நீங்கள் வரணுமா? யாரோ ஒரு 2 சகோதரனோ 2 சகோதரியோ வந்து அவ்வளோ குப்பை இருக்குது, இந்த குப்பை மேலே தான் நடந்துட்டு வர்றீங்க. ஆண்டவர் கல்வாரி சிலுவையில் கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி உங்களை என்னை மீட்டெடுத்திருக்கிறாரே. இதெல்லாம் கூட்டி சுத்தமாக பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் நமக்கு வேண்டாமா? கையை உயர்த்துவர். அல்லேலூயா. உடனே நான் அல்ல இயேசுவே. எப்படி நான் அல்ல, நான் வரவே மாட்டேன். அப்படியா? அன்பானவர்களே, அடுத்த முறை கூட்டம் திருவிருந்து ஆராதனைக்கு முன்னாலே 4-5 பேர் வந்துடும். நாங்கள் டீயும் கூட உங்களுக்கு கொடுத்துட்றோம். தயவுசெய்து இதெல்லாம் சுத்தம். நேற்று மத்தியானத்துலேருந்து எல்லாம் சுத்தம் பண்ணியிருக்கிறாங்க. அன்பானவர்களே, எதுக்கு சொல்கிறேன்னா, மத்தியானத்துலேருந்து நிறைய பேர் வந்து சகோதர சகோதரிகள், விசேஷமாக சத்தியில் இருக்கிறவங்க, பவான் சார்லேருந்து பிரதர் சிஸ்டர்லாம் வந்திருக்கிறாங்க. இங்கெல்லாம் வந்து இந்த சர்ச்சை கூட்டி கழுவி பாருங்கள். இந்த சேர், ஆம்ப்ளிஃபயர், பெத்தேல் பாய்ஸ் எல்லாம் வந்து பாருங்கள், ரினுவெல்லாம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு நேற்று மத்தியானத்துலேருந்து ஆயத்தம் பண்ணிகிட்ருக்குறோம் தெரியுங்களா? அன்பானவர்களே, உங்கள் சபையில் நீங்கள் ஈடுபடுங்க. இயேசு ரத்தம் சிந்திருக்கிறார். அவருடைய சரீரத்தை குத்தி அவருக்கு ரத்தம் வந்திருக்குல்ல. உங்களுக்கு சபையில் ஈடுபாடு வேண்டாமா? அன்போடு வந்து நாங்கள் சொல்லாமே வந்து இந்த பணிகளை செஞ்சீங்கன்னா நீங்கள் விசேஷித்தவர்கள் என்பதிலே மாற்றமே இல்லை. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா, சத்தம் ஒரு அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் நியாயப்பிரமாணம், எல்லாரும் சொல்லுங்க. பழைய ஏற்பாட்டில் என்னது? நியாயப்பிரமாணம். 10 கட்டளைகள். என்னை என்று வேறே தேவர்கள் உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டாம். இதில் ஆரம்பித்து கடைசியில் இச்சையாதிருப்பாயாக முடியுது. இந்த பழைய ஏற்பாட்டில் இந்த 10 கட்டளைகளையும் கை கொண்டால் தான் நீதிமானாக முடியும். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆனால் இந்த 9 கட்டளைகளை கஷ்டப்பட்டு கை கொண்டுருவாங்க. இந்த 10வது கட்டளை வந்து கை கொள்ளவே முடியாது. ஏன்னா அது வந்து இருதயம் சம்மந்தப்பட்டது. எல்லாரும் சொல்லுங்க. மற்ற 9 கட்டளைகள் வெளிப்பிரகாரம். நீ சர்ச்சுக்கு போகணும், தகப்பனை தாய்ங்க, இதெல்லாம் வெளியில் தெரியும். இந்த 10வது கட்டளை வந்து உள்ளே இருக்கக்கூடிய கீழ்ப்படிய இச்சையாதிருப்பாயாக. அது இருதயத்திலே வருகிற பாவம். இருதயத்திலே வருகிற பாவத்திற்கு நிவிர்த்தியாக இயேசு கிறிஸ்து ரட்சிப்பை இருதயத்தில் விசுவாசிச்சு வாயில அறிக்கை பண்ண சொல்லியிருக்கிறார். கரங்களை உயர்த்துற அல்லேலூயா. இருதயத்தில் வந்த பாவத்தை அவங்களால் ஜெயிக்கவே முடியல. பழைய ஏற்பாட்டில் ஒருவனும் நியாயப்பிரமாணத்தை கை கொள்ள முடியல. இயேசு கிறிஸ்து ஒருவர் மாத்திரம் நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு அவர் நீதிமானாக இருந்தது இயேசு ஒருவர் மட்டுமே. கரங்களை உயர்த்துற அல்லேலூயா. இப்போ நியாயப்பிரமாணத்தினால ஒருவரும் நீதிமானாக முடியாது. இன்னைக்கு நம்ம விசேஷித்தவர்கள். எல்லாரும் சொல்லுங்க. நாமெல்லாம் பக்கத்தில் கொஞ்சம் சிரித்த முகத்தோடு தான் சொல்லுங்களேன். முகத்தில் என்ன வடிஞ்சாலும் பரவாயில்ல, சிரித்த முகத்தோடு நாம் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. எதனாலே நீதிமானாக்கப்படுகிறோம்? கிருபையினால் விசுவாசித்து ரட்சிப்படைந்தோமே. கிறிஸ்துவினால் சிலுவையினால் நீதிமானாக்கப்பட்டோம். கிருபையினால் விசுவாசித்து ரட்சிப்படைந்தோமே. கிறிஸ்துவினால் சிலுவையினால் நீதிமானாக்கப்பட்டோம். கையசைத்து விசுவாசமே உலகை ஜெயிக்கும். விசுவாசமே எனது கேடகம். விசுவாசமே தேவ பிரியமே. விசுவாசமே எங்கள் வாழ்க்கை முறை. விசுவாசமே உலகை ஜெயிக்கும். விசுவாசமே எனது கேடகம். விசுவாசமே தேவ பிரியமே. விசுவாசமே எங்கள் வாழ்க்கை.
நியாயப்பிரமாணத்தினால ஒருவனும் நீதிமானாக முடியல. 613 நியாயப்பிரமாணம் இருக்கான். 10 கட்டளைகள் தான் முதன்மையானது. இந்த 613 நியாயப்பிரமாணத்தில் ஒருவரும் நீதிமானாகவே இல்லையா? இயேசு ஒருவரே. ஆனால் இன்னைக்கு நீங்கள் இயேசுவை விசுவாசிங்கன்னா, இயேசுவின் ரத்தத்தை, இயேசுவின் நாமத்தை, அவருடைய வார்த்தையை, அவரை நீதிமான் ஆக்கியிருக்கிற ரத்தத்தால் கழுவி விசுவாசிக்கும் போது நீதிமான எவ்வளவு விசேஷித்தவர்கள் கையை பல்லமா தட்டு ரொம்ப ஈஸியாக மாற்றிட்டார், ரொம்ப ஈஸியாக மாற்றிட்டார். விசுவாசின்னா நீ நீதிமான். நான் சொல்ல, கையில் இருக்கிற பைபிள் சொல்லுது. இது ஈஸியாக மாற்றுறதுனால நிறைய பேர் நம்ப மறுக்கிறாங்க. அது எப்படிங்க? வாயில், இருதயத்தில் விசுவாசி, வாயில். ஆமாங்க, நான் சொல்லைங்க, கையில் இருக்கிற பைபிள் சொல்லுது. பைபிள் சொன்னால் நீங்கள் மறுத்தீங்கன்னா தேவனை விட நீங்கள் நீதிமானா? நான் கேட்குறேன். நீதிமான் ஆக்கப்பட்டீங்கன்னு சொல்கிறீங்க, நான் மாட்டேன் அப்படின்னா நரகத்துக்கு போறேன்னா போங்க. நீதிமான் அதை ஏற்றுக்கொண்டு நீதிமானா வாழுங்க, பரிசுத்தமாக வாழுங்க, பாவம் செய்யாதீங்க, கர்த்தருக்கு பிரியமா வாழுங்கன்னு தான் சொல்கிறேன். கரங்களை உயர்த்துவர். அல்லேலூயா. கடைசியாக ஒன்று சொல்லி நான் முடிக்க போகிறேன். லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். சீக்கிரம். அவன் செலுத்துவது மாட்டு மந்தையிலிருந்து எடுக்கப்பட்ட சர்வாங்க தகன பலியானால் அவன் பழுதற்ற ஒரு காளையை செலுத்துவானாக. நல்ல கவனிங்க. இதுல 3வது வசனம், 10வது வசனம், 14வது வீட்டில் படிச்சு பாருங்க. லேவியராகமம் 1ஆம் அதிகாரம் 3, 10, 14 தெளிவா நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, சிறிய பாவம்னா பறவைகளை பலி செலுத்துவாங்க. பறவையை வெட்டி ரத்தம் சிந்தப்படணும். இன்னைக்கு கூட காடை வாங்கினீங்கன்னா, அந்த முஸ்லீம்கிட்ட வாங்கினீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த கழுத்தை அறுத்து என்ன செய்வாங்க, அந்த ரத்தத்தை கீழே செய்வாங்க. அதான் ஹலால் செய்யப்பட்டது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ரத்தத்தை கீழே விடணும். அந்த எந்த ஒரு மிருகத்தையோ பறவையோ அறுத்து ரத்தத்தை கீழே, சுத்தமாக ரத்தத்தோடு புசிக்கக்கூடாது. ரத்தத்தோடு புசிச்சா ஹலால் செய்யப்பட்டது அல்ல. ஹலால் செய்யப்பட்டதுன்னா என்ன அர்த்தம்னா, அந்த கழுத்தை அறுத்து ரத்தத்தை கீழே விட்டுறணும். கீழே விட்டுட்டு அதைய சமைக்கணும், அதை வாங்கி நம்ம புசிக்கணும். அப்போது இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே அவருடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். அதனாலதே நாம் என்ன சொல்கிறோம், ஹலாலுங்கிறதா ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, ஹல்லேலூயா. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, யானா யாவே, ஹலால் அப்படின்னா அறுக்கப்பட்டு ரத்தம், இயேசு சிலுவையில் அறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தினார். அதனால தான் அந்த யாவே என்கிற யாவுக்கு ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு ரத்தம் சிந்தப்பட்டது. யாராவது மரிச்சா, யாராவது கோழியவோ சேவலோ அறுக்கக்கூடாது. எங்களுடைய ஆலோசனை அதுதான். நாங்கள் அந்த கூட்டத்தில் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் யாராவது மரிச்சா பழைய சடங்கு பண்ணக்கூடாது. அந்த கோழி அறுத்து போடுறது, ஏன்னா இயேசு ரத்தம் சிந்தி மரித்ததை நீங்கள் மறுதளிக்கிறீங்கன்னு அர்த்தம். கோழி அறுத்து போடுறது, சேவல் அறுத்து போடுறது, அந்த பெட்டிக்குள்ளே போடுறது தவறு. இயேசு உங்களுக்காக எனக்காக அவர் ரத்தம் சிந்தி இருக்கிறார். அதனால தான் ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா இல்லை, ஹல்லேலூயா. ஹலால்னு சொல்ற, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரத்தம் சிந்தினீரே உமக்கு ஆராதனை, அதான் ஹல்லேலூயா அவனுடைய அர்த்தம். ரத்தம் சிந்திங்க, என்னை ரட்சித்தீங்க. அப்போ மிருகங்களின் பலி, சின்ன பாவம்னா பறவை, புறா, இந்த மாதிரி அறுத்து ரத்தம் சிந்துவாங்க, பலி செலுத்துவாங்க. கொஞ்சம் பெரிய பாவம்னா ஆடு, நிறைய பாவம்னா பல ஆடுகள், நிறைய பாவம் பல மாடுகள், பறவை, ஆடு, மாடு, செம்மறி ஆடு, இதெல்லாம் அறுத்து ரத்தம் சிந்தி பலி செலுத்துவாங்க. ஆனால் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இன்றைக்கெல்லாம் பாருங்கள், அநேக கோயில்களில் பக்கத்தில் பார்க்கறக்கு ஒரு சார்ஜ், தூரத்துலேருந்து பார்க்கறக்கு ஒரு சார்ஜ் வாங்குறாங்க. பார்த்துருக்குறீங்களா? யாரை பார்க்கறக்கு? அந்த இதையை பார்க்கறக்கு, விக்கிரகத்தை பார்க்கறக்கு பக்கத்தில் பார்த்தா ஒரு சார்ஜ், தூரத்தில் பார்த்தா ஒரு சார்ஜ். பழைய ஏற்பாட்டில் இப்படி தான் இருந்தது. என்னது, நிறையா பாவம் செஞ்சுன்னா ஆட்டை வெட்டிடு. என்ன பண்ணிட்டாங்கன்னா, நிறைய ஆட்டை ரெடி பண்ணி கொண்டு வந்து வீட்டில் கட்டிட்டு வந்து பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். விளங்குதா? நிறைய குருவிகளை வாங்கிட்டு வந்து பாவம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா பாவம் செஞ்சுட்டு பலி செலுத்திடலாம்ல. அந்த மாதிரி சிறிய பாவம்னா பறவை, புறா, பெரிய பாவம்னா ஆட்டை அறுத்து ரத்தம் சிந்தணும். அது பெரிய பாவம் மாடுகள், நிறைய பாவம்னா பல மாடுகள். அதனால தான் சாலமோன் தேவாலய பிரதிஷ்டையில் ஆயிரக்கணக்கான
ஆடுகள் மாடுகளை வெட்டி பலி செலுத்தி ரத்தம் சிந்தப்பட்டு அவர்கள் ஆராதனை செய்தனால தான் கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று. கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே எப்படி அங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர் தான் அங்கே உட்காந்துருப்பாங்க. ஏன்னா எனக்கு புறா வாங்கிறதுக்கு காசு இல்லைங்க, எனக்கு ஆடு வாங்கிறதுக்கு காசு இல்லைங்க, எனக்கு மாடு வாங்கிறதுக்கு காசு இல்லைங்க, எனக்கெல்லாம் பலி செலுத்துகிற அளவுக்கெல்லாம் காசு இல்லைங்க, எங்கள் வீட்டுக்காரர் படுத்த படுக்கி ஆகிட்டாரு, நான் தான் வேலைக்கு போகணும், நமக்கு வேலைக்கு போகிறதுனாவே சோம்பலாக இருக்குது அப்படின்ட்டு காசு இல்லைங்க, பலி செலுத்த முடியாது அப்படின்னு நம்ம தள்ளப்பட்டவர்கள் அல்ல. வாசிங்க எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 15வது வசனம். எபிரேயர் 13:15. ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் குதிரைகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமா எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். அல்லேலூயா. என்ன பலி? என்ன பலி? ஸ்தோத்திர பலி, ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பா. உனக்கு காசு இல்லைனாலும் பரவாயில்ல, சொந்தமாக ரேஷன் கார்டு இல்லைனாலும் பரவாயில்ல, ஸ்மார்ட் கார்டு இல்லைனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வீட்டில் கிரைண்டர் இல்லைனாலும் பரவாயில்ல, மிக்சி இல்லைனாலும் பரவாயில்ல, கரண்ட் இல்லைனாலும் பரவாயில்ல, வாயில் மனசு இருந்தால் மார்க்கம், நீ ஸ்தோத்திரம் பண்ணா போதும். அது பலி செலுத்துவது. கைய பலமா தட்டி, கைய பலமா தட்டி. நீங்கள் விசேஷித்தவர்கள். ஹல்லேலூயா. காசு இல்லைன்னு கவலைப்படாதீங்க. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, பாஸ்டர் எனக்கு பைக் இல்லை, சர்ச்சுக்கு வர முடியாது, கார் கிடையாது, நான் என்ன செய்ய முடியாது, சர்ச்சுக்கு வர. நோ 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 நோ. படிக்க தெரியாது, பைபிள் தெரியாதுன்னு சொல்லாதீங்க. வசனம் கேட்க தெரியுமில்ல. எல்லாரும் சொல்லுங்க, காது உள்ளவன் கேட்க. மெமரி கார்டில் பதிவு பண்ணி, செல்ஃபோனில் பதிவு பண்ணி வசனத்தை கேட்கலாம். யாருமே தப்பிக்க முடியாது. எல்லாத்துக்கும் கிருபை இருக்கு, எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. காசு இல்லை, பலி செலுத்த முடியாது. பணம் இல்லை, பொருள் இல்லை, வீடு இல்லை, சொந்த வீடு இல்லை, சொந்த இது எதுவுமே இல்லைங்க. மனசு இருந்தால் மார்க்கம் உண்டு அப்படிங்கிற மாதிரி உள்ளத்தில் வாஞ்சை இருந்தால் போதும். நீங்கள் என்ன செய்யலாம்? ஸ்தோத்திர பலி. 1000 ஸ்தோத்திரம் சொல்லலாமா? வீட்டு ஓனர் திட்டுவாரா? இல்லைங்க, 2000 ஸ்தோத்திரம் நீ சொன்னால் போதுன்ட்டு அவர் அப்போவாவது நீ வாய் அடிக்காமல் இருப்பியே அப்படின்ட்டு இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. 5 காரியத்தை நம்ம பார்த்தோம். நம்ம ஜெபம் பண்ணி முடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தோம் சொல்லுங்க பார்க்கலாம். அடிமை அல்ல. என்னது? சுவிகார புத்திரன். என்னது? அதனால் அடிமைன்னு சொல்லி ஜெபம் பண்ணாதீங்க, அடிமைன்னு நீங்கள் உணராதீங்க. 2வது, ஜனங்கள் அல்ல, ஆசாரியர்களும் அல்ல, நாம் எல்லாரும் பிள்ளைகள். எல்லாரும் சொல்லுங்க. இன்னொன்று கொஞ்சம் ஹைலைட்டாக ஒன்று சொல்கிறார். யாராவது அதை சொல்ல முடியுமா? ஆண்டவர் நம்ம என்னவென்று அழைக்கிறார்? பிள்ளைகள். அதை நான் சொல்லிட்டேன். வேற யார் சொல்கிறது? அது சொல்லிட்டு நான் தான் அது நான் சொன்னேன்ல, நான் சொல்லாது இது வரைக்கும். எதுங்க? சுதந்திரன் நான் சொல்லியிருக்கிறேன். அப்புறம் சிநேகிதர். எல்லாரும் சொல்லுங்க. ஆமாம், நானும் நீ நண்பர்கள். அல்லேலூயா. அவ்வளோதான். இப்போ பாருங்க, சில பேர் அப்பாட்டும் சொல்ல மாட்டான், அம்மாட்டும் சொல்ல மாட்டான், சொந்தக்காரரையும் சொல்ல மாட்டான், தன்னுடைய தோழிகிட்ட தான் அதை சொல்லுவாங்க. பாருங்களேன், எனக்கு இந்த மாப்பிள்ளை தான், அவர் இன்னைக்கு வரவே இல்லை, என்னப்பா இந்த அம்மா இங்கே திரும்பி திரும்பி பார்க்குது, எங்கள் ஆள் என்ன செய்யலை. அந்த மாதிரி பிரச்சனை நம்ம சர்ச்சில் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், அதனால தான் இங்கே உங்களுக்கு தனியாக இங்கே தனியாக போட்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஆமாம், எல்லாரும் நீங்கள் இங்கேயே பாருங்க. சிநேகிதர், நான் உங்களை சிநேகிதர். இதை விட எப்படிங்க ஆண்டவர் உங்களை அன்பு நீங்கள் விசேஷித்தவர்கள். அல்லேலூயா. அடிமையல்ல, குப்பையல்ல, புழு அல்ல, நீங்கள் சுவிகார புத்திரர், சுதந்திரர், நீங்கள் சிநேகிதர். அல்லேலூயா. நீங்கள் பிள்ளைகள். ஹல்லேலூயா. கிருபாசனத்துக்கு நாம வந்திருக்கிறோம். சியோன் மலைக்கு ஏற்கனவே வந்தாச்சு. விசுவாசத்தினாலே நீதிமான் ஆக்கப்படுறோம், நம்ம கிரியைகளினாலே அல்ல. அடுத்தது ஸ்தோத்திர பலி. காசு இருந்தாலும் காசு இல்லாவிட்டாலோ நீங்கள் பலி செலுத்தலாம். நீங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வச்சுக்கோங்க, உட்காடுறீங்க, வெறும் ஸ்தோத்திரம் ஒரு 2 மணி நேரம் சொல்லுங்க. 2 மணி நேரம் சொல்லிட்டு அப்புறம் முடிச்சிருங்க, அந்த பிரச்சனைக்கு பதில் வந்திருக்கும். ஹல்லேலூயா. எனக்கு 2001 பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சுல, 2 பஸ் என் மேலே மோதிச்சுல,
கண்ணு வெளியே வந்து தலையெல்லாம் உடஞ்சி கால் உடஞ்சி இந்த மாதிரி. அதுக்கு 2 நாளைக்கு முன்னால் மாடியில் நான் போய் ஒரு 3000 ஸ்தோத்திரம் ஆண்டவருக்கு பண்ணலான்ட்டு போனேன். ஒருவேளை ஆண்டவர் என்னை ஸ்தோத்திரம் பண்ண வச்சு அந்த ஆக்சிடென்ட்லேருந்து காப்பாற்றி இருக்கிறார். கரங்களை உயர்த்தி ஒரு அல்லேலூயா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இலவசம், மனசு இருந்தால் போதும், நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அதனால தான் துதி ஆராதனையில் வச்சுருக்கிறோம். வீட்டில் ஸ்தோத்திரம் பண்ண முடியல, நீங்கள் வந்து சத்தமாக ஸ்தோத்திரம் பண்ணலாம். விதவிதமாக வசனத்தை வச்சு நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணோம். நாமெல்லாம் யார்? எல்லாரும் சொல்லுங்கள், நாம் யார்? பிரசங்க ஆரம்பம் என்னதே? நாம் விசேஷித்த. எல்லாரும் பக்கத்தில் இருக்கிறவங்க கையை இறுக்கமாக பிடிச்சி கை குலுக்கி சொல்லுங்க, நாம் விசேஷித்தவர்கள். நீங்க விசேஷித்தவங்க, நான் ஒரு விசேஷித்தவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு பிரியமா வாழுங்க. ஊழியக்காரர் சொல்றதெல்லாம் கேளுங்க. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறதெல்லாம் கேளுங்க. சொல்றது அப்படியே தப்பாம செய்யுங்க. ஆலயத்துக்கு வாங்க, குடும்பமா வாங்க. வராதவங்களை குறித்து பாரப்படுங்க. உங்க குடும்பத்தில் எல்லாருமே சர்ச்சுக்கு வந்திருக்கிறாங்களா? கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை வெட்டி வீசுங்க. எல்லாரும் சொல்லுங்க, என்ன செய்யுங்க? வெட்டி வீசுங்க. தொடர்ந்து பாவத்தில் இருக்காதீங்க. கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாதீங்க. அப்படி பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுட்டு துணிகரமாக திருவந்து எடுக்காதீங்க. ஒரு முறை எடுத்துட்டிங்கன்னா அதோட விட்டுருங்க. ஒருவேளை ஆண்டவரே அது கிருபையினால் அதை மீறி வருதுன்னா, கிறிஸ்துவின் சுபாவம் எனக்கு உண்டாயிருக்கிறது, கிறிஸ்துவின் சிந்தை எனக்கு உண்டாயிருக்கிறது, கிறிஸ்துவின் தாழ்மை எனக்கு உண்டு, அதை மீறி பாவம் வருதா, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் பாவ மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து என்னை விடுதலை ஆக்கிற்றே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.